வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். 10,000 பட்ஜெட்டில் ஃபோட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு தான். அவர் கேட்டதுக்காக நம்ம இது ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி அவர் கேமரா வச்சுருக்காரு, இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வர்றாரு. நீங்களும் இது மாதிரி கேமரா இருக்குது, நான் வந்து ஃப்ரீலான்சர் ஃபோட்டோகிராஃபர் இருக்கேன், அல்லது ஸ்டுடியோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோகிராஃபி கரியர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட கேமரா இருக்குது, அம்பர்லாம் இருக்குது, ஃபங்க்ஷன் போகிற அளவுக்கு இருக்குது, பட் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10,000 பட்ஜெட்டில் இந்த வீடியோ உங்களுக்காக. இல்லை, நான் ஆல்ரெடி எக்யூப்மெண்ட்ஸில் நிறையா வச்சுருக்கேன், என்னோடய பட்ஜெட் வந்து இதுக்கு மேலே இருக்குது, அல்லது இதுலேருந்து இதுக்குள்ளே வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் இன்னொரு வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம பார்த்துடலாம். இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் பார்க்க போகிறோம், அதேமாரி லைட் பார்க்க போகிறோம், ஃப்ளாஷ் லைட்டு அல்லது அவுட்டோர் லைட்டு இந்த மாதிரி பார்க்க போகிறோம், அப்புறம் அவுட்டோர் பாக்ஸ் இதை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லென்ஸை எடுத்துக்கலாம். லென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு கேமரா இருக்குது, அதெல்லாம் அதில் கிட் லென்ஸ் இருக்கும், அதோடு சேர்த்து ஒரு ப்ரைம் லென்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரைம் லென்ஸ் எல்லாமே வந்து ரேட்டு கூட தான், பட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு 10Kக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் 50mm தவிர வேறு எதையுமே சூஸ் பண்ண முடியாது. இதுவுமே வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 10,000 பட்ஜெட்டில் என்னென்ன கேமராக்குரிய லென்சஸ்லாம் அந்த 50mmலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நிக்கானில் 12-13 வரும் 50mmோட லென்ஸ் 1.8. இது கேனானில் உங்களால் 10Kக்குள்ளே உங்களால் புது ஒரு லென்ஸை வந்து வாங்கிக்க முடியும். 9,000 சம்திங் தான் வரும். நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஸ்டோரில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதேமாரி சோனி எடுத்துட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சோனி பிராண்டோடைய 1.8 லென்ஸ் வந்து ரேட்டு கூட வரும், பட் அதோட தேர்ட் பார்ட்டி லென்சஸ் நிறையா இருக்குது. டேம்ரான் இருக்குது, மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் கம்பெனியோடைய நம்ம லென்ஸை வாங்கி போட்டோம்னா அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ லென்ஸை பொறுத்தவரை இவ்வளோ தான். அதேமாதிரி லைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு லைட் இருக்கும், அது ஃப்ளாஷ் லைட் இருக்கும், நார்மலான ஒரு மேனுவல் ஃப்ளாஷ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அவுட்டோர் ஷூட்டுக்கும் தேவைப்படுற மாதிரி லைட் வேணும் அப்படின்னா நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அந்த 10Kக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா 685 வாங்கலாம். 685 வந்தீங்கன்னா 7,000 சம்திங் வரும். இது நிக்கான்லேயும் இருக்குது, கேனான்லேயும் இருக்குது, சோனியில் இருக்குது. சோனியில் கொஞ்சம் ரேட்டு கூட வரும்னு நினைக்கிறேன். நிக்கான் கேனானில் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி 860 இருக்குது, அது அரௌண்டு 11,000 ஒட்டி வரும். 10Kக்குள்ளே வரும்னு சொல்ல முடியாது, ப்ரைஸ் வந்து முன்னப்பின்ன மாறும். ஸோ 11K ஒட்டி வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 860லே அடுத்த வெர்ஷன் இருக்குது, மார்க் 2 இருக்குது, அந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் ரேட்டு கூட வரும். 15,000 V1 ஃப்ளாஷ்லாம் இருக்குது, ரவுண்ட் ஃப்ளாஷ் இருக்குது, அதெல்லாம் 15,000 16,000 போகும். ஸோ அதெல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் கூட. இல்லை இப்போதைக்கு எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 685 அல்லது 860 இதெல்லாம் ஓகே. இன்டோருக்கு ஓகே, அவுட்டோருக்கு 82 அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கில் இவ்வளோ தான் நம்ம பார்க்க முடியும். இது நீங்கள் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டினியூஸ் லைட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் உங்களுக்கு நிறையா பிராண்ட் இருக்குது கண்டினியூஸ் லைட்லேயே. அதாவது நீங்கள் 10Kக்குள்ளேயே நீங்கள் 4,000லேருந்து நீங்கள் 9,000 8,000 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லைட்ஸ் இருக்குது. அதில் பை கலர் லைட்ஸ், எல்இடி லைட்ஸ் இருக்குது, பை கலர் இல்லாமல் நார்மல் கண்டினியூஸ் ஒயிட் லைட் இருக்குது, RGB லைட்ஸ் இருக்குது. இப்போ டிஜிடெக்கில் எடுத்துட்டிங்கன்னா 250 வாட்ஸ் பை கலர் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8,000 சம்திங் வரும். அது வந்து கண்டினியூஸ் லைட்டு. நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்க அந்த மாதிரினா ஓகே. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கண்டினியூஸ் லைட்டு. அந்த மாதிரி லைட்டுக்கு நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் எரியும் பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் லைட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பெக்ஸில் RGB லைட்டு. இது கண்டினியூ ஒயிட்டில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கலர் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4,000 சம்திங் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 சம்திங் வரும். ஸோ இது இந்த மாதிரி டிஜிடெக்கில் இருக்குது. அதேமாதிரி டிஜிடெக்கில் என்ன வேறு மாடல் பார்க்குறீங்க அப்படின்னா 150 வாட்ஸ் கண்டினியூஸ் எல்இடி லைட் இருக்குது, அது 7,000 ஒட்டி வரும். அது 250 வாட்ஸ், இது 150 வாட்ஸ். ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, பட் அது பை கலர், இது பை கலர் இல்லாமல் வரும். அதேமாதிரி சிம்பெக்ஸில் MLB 60 வாட்ஸ் லைட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 7,000 8,000 ஒட்டி வந்துடும். அதேமாதிரி கோடெக்ஸில் SL60ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு லைட்டு. நிறையா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து அதை தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எல்லாமே வந்து கண்டினியூஸ் லைட்டு. இது வந்து அந்த SL60 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 8,000 9,000 ஒட்டி வரும். இதில் ML60 இருக்குது, அவுட்டோருக்கு யூஸ் பண்ணலாம், அது வந்து 16,000 மேலே வரும். ஸோ RGB லைட் அப்படின்னா சிம்பெக்ஸ் டைப் 5 இதிலெல்லாம் வந்து கோடெக்ஸ்லேயும் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7,000க்குள்ளே வாங்கிடலாம். நான் சொன்ன மாதிரி இது 4,000 சம்திங். இது வந்து பார்த்திங்கன்னா
லைட்டிங்கில் இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ். நீங்கள் அவுட்டோர் போகிறீங்க அல்லது இன்டோரில் இந்த மாதிரி ஷூட் எடுக்கிறீங்க, கேண்டிட் ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சாஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாஷோட லைட்டு, அந்த லைட்டோட டென்சிட்டி வந்து உங்களுக்கு சாஃப்டாக சப்ஜெக்டில் அந்த ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அதுக்கு அவுட்டோரில் நம்ம ஆக்டோ பாக்ஸ் தேவை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்டோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேனி பியூட்டி பாக்ஸ் நல்லா பெருசாக இருக்கும். அந்த பியூட்டி பாக்ஸ் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதோட ப்ரைஸ் மட்டுமே வந்தீங்கன்னா 6500 சம்திங் வரும். அதுக்கு எஸ் ப்ராக்கெட் வாங்கணும், S2 ப்ராக்கெட் வாங்கணும். அதுவே 1000 சம்திங் வந்துடும், 1500 1000க்குள்ளே வந்துடும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 8000 சம்திங் வந்துடும். அது இல்லாமல் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன சின்னதாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா சிம்பெக்ஸில் இருக்குது, டைஃபைல இருக்குது, கோடாக்ஸில் இருக்குது, சின்ன சின்ன பிராண்டு அதர் கம்பெனிஸில் இருக்குது. ஹேண்ட் ஹெல்டாகவே நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸ்டாண்டில் நீங்கள் மாட்டுற மாதிரியே ஹேண்ட் ஹெல்டாகவும் இருக்கும். அது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். இல்லை எனக்கு பிராண்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோடாக்ஸில் 80 சென்டிமீட்டர் ஆக்டோ பாக்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 சம்திங் வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லைட் யூஸ் பண்ணலாம். கோடாக்ஸில் 65 சென்டிமீட்ரு அல்லது 85 சென்டிமீட்ரு கோடாக்ஸ் வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி ஜேனி பியூட்டி பாக்ஸ்லாம் 8000 சம்திங் இந்த மாதிரி பார்த்துலாம். அதேமாதிரி நான் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசா 60 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்டான ஒரு லைட் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பிராண்டாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட் பாக்ஸஸ். நான் வந்து இந்த லென்ஸு, இந்த லைட்டு, இந்த ஆக்டோ பாக்ஸை மட்டும் பேசியிருக்கிறேன் இப்போ நான். இல்லை நம்ம அடிஷ்னல் நிறையா இருக்குது இன்னும். ஓகே, மெமரி கார்ட்ஸ் இருக்குது, கேபிள்ஸ் இருக்குது, சின்ன சின்ன பேட்ரிஸ் இருக்குது, பேட்ரி சார்ஜஸ் இருக்குது. இதை பற்றிலாம் நிறையா பேச முடியும். பட் இதெல்லாம் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எங்களுக்கு இன்னொரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காகவே டெடிக்கேட்டடாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன் இந்த 10K பட்ஜெட்டுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.